guys, good evening. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட் லாஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் பெஸ்ட்டாக, இல்லைனா வந்து கார்டியோ வாஸ்குலர் ட்ரைனிங் பெஸ்ட்டாக, இல்லைனா ஹை இன்டென்ஸ் ட்ரைனிங் பெஸ்ட்டாக. ஸோ இதில் வந்து எது வந்து சூட்டபிள் ஃபார் ஃபேட் லாஸ். ஸோ வந்துட்டு என்னோடய ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆன்சர்ஸை வந்து நான் ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம கொண்டு போகலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஷன், டிபெண்ட்ஸ் ஆன் கோல். அதாவது உங்களோட கோல் என்ன, இப்போ கரண்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, ஸோ உங்களோட பாடியோட மசில் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அண்ட் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அண்ட் சேம் டைம் உங்களோட பிஎம்ஐ வேல்யூ எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட வைட்டாலிட்டி ரோல் அண்ட் கரண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஸோ எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி இதுக்கான ஒரு டேட்டாவை நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ இந்த டேட்டாவை கொண்டு வந்த பிறகு ஸோ உங்களுக்கான கார்டியோ ட்ரைனிங் ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட கார்டியோ ட்ரைனிங் பண்ண சொல்ல உங்களோட லங்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் ஹார்ட் ரேட், ஹெச்ஆர் ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். ஸோ அந்த ஹெச்ஆர் ரேட்டும் உங்களோட மசில் எண்டூரன்ஸ் லெவலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அடுத்த ப்ராசஸாக வந்து உங்களை ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்கில் நம்ம கொண்டு போகலாம். ஸோ கார்டியோ அதிகமாக பண்ணால் நான் ஃபேட் லாஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் தான் வரும். ஏன்னா வந்து நீங்கள் இருக்கிறது வந்து ஓவர் த பிஎம்ஐயில் இருப்பீங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஓவர் த பிஎம்ஐயில் இருக்க சொல்ல உங்களோட ஜாயிண்ட் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாயிண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபைலிட்டி ட்ரைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக வந்து கொண்டு வரணும் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு. அண்ட் ஒன்ஸ் நம்ம உங்களோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து ஓகே இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு ஜாயிண்ட்டில் வந்து எந்த ஒரு பெயினும் இல்லை, என்னால் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியுதுன்ற ஒரு பட்சத்தில் மட்டுமே தான் உங்களோட கார்டியோவில் வந்து மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வரையும் நம்ம கொண்டு போகலாம். அதுவும் உங்களோட 20 மினிட்ஸ் கார்டியோவை எக்ஸட் ஆகக்கூடாது. இதை தாண்டி செகண்டரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஹார்ட் ஹெல்த் எப்படி இருக்குன்றத டியூரிங் ப்ரோக்ரஸில் நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களோட பிபி லெவல், பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து எந்த லெவல் வரையும் கொண்டு போகுது, ஸோ உங்களோட பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு தான் வந்து உங்களை ஸ்டெப் ஆன் ஸ்டெப்பாக வந்து நம்ம ஹிட் ட்ரைனிங்லேயும் ப்ளஸ் ஸ்ட்ரென்த்தன்லேயும் நம்ம ஃபாலோ பண்ண வைக்கணும். ஸோ ஹிட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஹெச்ஆர் ரேட், ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ஹை லெவலாக கொண்டு போகும். அதேமாதிரி வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் மேக்ஸிமம் கலோரி பர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஹை இன்டென்ஸ் ட்ரைனிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும்னு பார்க்குறதுக்கு வந்து பிஃபோராக வந்து உங்களோட ட்ரெட்மில்லர் செக்கும் அண்ட் கார்டியோ வாஸ்குலர் செக்கும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் ஆன் ஸ்டெப்பாக வந்து உங்களை ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்கில் நம்ம கொண்டு வரணும். ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்கில் கூட வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸோ, ரொம்ப ஹை இன்டென்ஸ் ஆக்டிவிட்டிஸோ, இல்லை ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் ரெஸ்ட்டோ, இதை மாதிரிலாம் நம்ம கொண்டு போனோன்னா அது உங்களுக்கு ரிஸ்பெக்டராக வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட கரண்ட் கண்டிஷனை பொறுத்து தான் வந்து நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நம்ம கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த ஒர்க் அவுட்ஸுக்கு அடாப்டபிலிட்டியாக இருக்கீங்க, உங்களோட பாடியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, ஸோ உங்களோட ரெக்கவரி ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபேட் லாஸை நம்ம கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்ட் டைம், அதாவது ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து மினிமம் 7.5 ஹவர்ஸ்லேருந்து 8.5 ஹவர்ஸ் வரையும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டே டு டே ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு உங்களோட கலோரி கவுண்ட் நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்கன்றத நம்ம மேனேஜ் பண்ணணும். அதேமாதிரி நம்ம வெயிட்ஸ் ட்ராப் ஆக அதுக்கான டயட்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒரே டயட் பிளானை கொடுத்துட்டு நம்ம அடுத்த இந்த டயட் பிளானே வந்து ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு 5 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லாமல் உங்கள் ஒவ்வொரு 30 days ஒன்ஸ் வந்து உங்களோட பாடி கண்டிஷன் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கரண்ட் வெயிட்டில் எவ்வளோ இருந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த 30 daysல எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிங்க, இந்த லாஸ் ஆஃப் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செகண்டரி டயட்டை வந்து நம்ம பிளான் பண்ணணும். அந்த மாதிரி உங்கள் கோலை ரீச் ஆகிற வரையும் டயட் பிளான் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டே இருக்கணும். இது நடுவில் வந்து நம்ம பிளட் ஒர்க் பண்ணணும், பிளட் அனாலிசிஸ் பண்ணணும். உங்களோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களோட பிளட் வேல்யூவில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸு
அது மட்டுமே இல்லாமல் வைட்டமின்ஸ் ரோல் இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் 1 மந்த் கழித்து ஒவ்வொரு மந்த்தும் நம்ம பிளட் ஒர்க் பண்ணி பிளான் பண்ண சொல்ல இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலுமே எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.